ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோகல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் IELTS எக்ஸாம். ஸோ IELTS எக்ஸாம் வந்து கனடாக்கு இமிகிரேண்ட்டாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட் வீசா எடுத்து போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மெஜாரிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த IELTS எக்ஸாம் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரியான ஒன்று. இப்போ இந்த வீடியோவில் இந்த IELTS எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரிக்ஸும், ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட்ஸில் நமக்கு இந்த IELTS எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது, எந்தெந்த வெப்சைட்டை நம்ம கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு கனடாவுக்கோ இல்லை யூகேக்கோ படிக்க போகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை கனடாவுக்கு நீங்கள் பிஆர் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவுன்சிலிங்கும் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். எனக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸையும் உங்களுடைய ப்ரொஃபைலையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் நான் தரேன். என் பேர் ஆஷிக். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னா IELTSadvantage.com. ஸோ இந்த IELTSadvantage.com அப்படின்றத டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை கூகுளில் போட்டு வந்தீங்கனாலும் சரி, வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ IELTS ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்கள் நேம், இமெயில் ஐடி கொடுத்து இந்த ஜாயின் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IELTS எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது, பெய்டு கோர்சஸும் இருக்குது. ஸோ பெய்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் படிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸே வந்துட்டு மோர் தென் இனஃப்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு 7 டே சேலஞ்ச் அப்படின்னு போட்டு உங்களுக்கு டெய்லி மெயில் வரும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சேலஞ்சை டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட IELTS ஸ்டாண்டர்ட் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வெப்சைட்டோட இந்த ஹோம் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோர்சஸ் அப்படின்றதுல போனீங்கன்னா சேம் அந்த பெய்டு ஃப்ரீ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போ இந்த ரிசோர்ஸ் தான் நமக்கு மெயினாக தேவை. இப்போ இந்த ரிசோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கேட்டால் மவுஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு IELTS ரைட்டிங் டாஸ்க் 1, டாஸ்க் 2, ஸ்பீக்கிங், ரீடிங், லிசனிங் அண்ட் வெக்காபுலரி. இப்போ இந்த வெக்காபுலரி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நான் போகிறேன். ஸோ IELTS வெக்காபுலரி அப்படின்றது தனியாக எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IELTS எக்ஸாம்ன்றது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் பேஸ்டு. அது வந்து ஒரு சப்ஜெக்ட் பேஸ்டு எக்ஸாமே கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ அந்த இங்கிலீஷோட ஸ்டாண்டர்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் IELTS. இதுக்கு முன்னாடி டோஃபல்னு ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ IELTSன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர மற்றபடி இதுக்கு தனியாக புக்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த இங்கிலீஷே உங்கள் 4 ஸ்டாண்டர்டில் செக் பண்ணுறாங்க. ஸ்பீக்கிங்கில் எப்படி இருக்கீங்க, ரைட்டிங்கில் எப்படி இருக்கீங்க, ரீடிங்கில் எப்படி இருக்கீங்க, லிசனிங் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த விஷயம் தான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ இந்த வெக்காபுலரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெக்காபுலரிங்கிறத நீங்கள் பொறுமையாக படிங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த PDF ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எதுக்குமே வந்து சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்த உடனே ரைட் சைடில் இந்த நேவிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நேவிகேஷன்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே லிங்க். இப்போ இந்த லிங்க்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த ப்ரிப்பரேஷன் கைடுன்னு இருக்குல்ல, இந்த IELTS ப்ரிப்பரேஷன் கைடு, இந்த ஆப்ஷனுக்குள்ள வாங்க. இந்த IELTS ப்ரிப்பரேஷன் கைடுக்குள்ள நீங்க வந்த உடனே இந்த IELTS எக்ஸாம்லாம் என்னது, அந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணணும், அந்த பாஸ் பண்றதுக்கு முக்கியமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த வெப்சைட்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பொறுமையா பாருங்க. பிளஸ் இவரும் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு டீடைல்டா புரியும். இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா, இந்த பேஜ்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து 9th பாயிண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இந்த IELTS பற்றி ஸ்டடி பண்றவங்களுக்கு டிலிங்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து அகாடமிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாமை வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே ஐகார்ட்லேயே அந்த வீடியோ தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த டெலிவரி எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாம லைவ் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதில ஃப்ரீயா நாம பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்றது. அந்த மாரி ஒரு மெத்தட் IELTSக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா இருக்கு அப்படின்றது ஆன்சர். அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னா, இந்த பேஜ்ல 9த் ஆப்ஷன் வாங்க. பிராக்டிஸ் டெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? இதில அப்படியே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிரிட்டிஷ் கவுன்சில்னு இருக்கும். IDP இருக்கும். IELTS எசென்ஷியல்னு இருக்கும். பொதுவா IELTS எக்ஸாம வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலும், IDPயும் தான் நடத்துறாங்க. அதாவது IELTSன்றது தனியா இருக்கு. அந்த எக்ஸாம நடத்தக்கூடிய ஆத்தரைஸ்ட் பெர்சன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் கவுன்சில், IDP. அதே மாரி இப்போ இந்த பிரிட்டிஷ் கவுன்சில்ன்ற வெப்சைட்குள்ள வந்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டே குடுத்திருப்பாங்க. ஃப்ரீ IELTS பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெட்டர் கீழ அப்படியே பார்த்தீங்கன்னா, லிசனிங் பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு, ரீடிங் இருக்கு, ஸ்பீக்கிங் இருக்கு, ரைட்டிங் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ரீடிங் பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்குன்னா, இந்த ரீடிங் கூட நான் உள்ள வரேன். ஸோ ரீடிங்குள்ள வந்தேன்னா, அகாடமிக் ரீடிங் டெஸ்ட்ன்னு இருக்கு, ஜெனரல் ரீடிங் டெஸ்ட் இருக்கு, பிராக்டிஸ் டெஸ்ட். இப்போ நான் அகாடமிக் போறேன்னா, அகாடமிக்குள்ள வந்துட்டேன்னா, இந்த ரீடிங் டெஸ்ட்ட நான் எப்படி பண்ணணும்? இந்த ரீடிங் டெஸ்ட்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குதோ, அது எப்படி பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் குடுத்துட்டு, அதோடைய ஆன்சர் ஷீட்டும் இங்கேயே குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் 1க்குள்ள நான் போறேன். இந்த செக்ஷன் 1க்குள்ள நான் போனேன்னா, இந்த செக்ஷன் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. குடுத்துட்டு அதுக்குண்டான கொஸ்டின் அதுக்கு கீழயே வந்து ஆன்சரும் வந்து குடுத்திருப்பாங்க. அகாடமிக் ரீடிங் டெஸ்ட் 1 ஆன்சர் ஷீட் இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் ஷீட்டும் இருக்குது. ஸோ அதனால ஆன்சர் ஷீட்ட ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் டெஸ்ட் எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா IELTSல மொட்டை தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அகாடமிக் டெஸ்ட்டுக்குள்ள போனோனே கொஸ்டின் பேப்பர ஃபுல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டெஸ்ட்ட ப்ராப்பரா எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்ட வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேண்ட் அப்படின்றது வந்து ரீடிங் டெஸ்ட்ல எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிட்டே வரும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலோடது. சேம் IDPயோடதும் அதே மாரி தான். ஸோ IDPயோடது கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங் 4 மாடியூலுக்கு தனித்தனியா குடுத்திருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்? இப்போ இந்த வெப்சைட் IELTSadvantages.com. ஸோ இந்த வெப்சைட்ல வந்த உடனே ரைட்டிங் இருக்கு, ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங் 4 மாடியூல். இந்த 4 மாடியூல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது போக இங்க இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ ரைட்டிங் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங் இந்த 3மே வந்து அகாடமிக்குக்கும் சரி, ஜெனரலுக்கும் சரி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான் வராது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர, ரொம்ப பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது இந்த 3 மாடியூல்ல. ரொம்ப அப்பட்டமா டிஃபரன்ஸ் எதுல தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்டிங் டாஸ்க்ல மட்டும் தான் தெரியும். ரைட்டிங் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்க் 1 வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். டாஸ்க் 2 வந்து எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும். அகாடமிக் போயிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும், செகண்ட் டாஸ்க் 2மே வந்துட்டு எஸ்ஸே ரைட்டிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸ் காட்டக்கூடிய மாடியூல் வந்து ரைட்டிங் டாஸ்க் தான். இங்க பார்த்தீங்கன்னா, IELTS ரைட்டிங் டாஸ்க் 1 அகாடமிக் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டாஸ்க் 1 அகாடமிக்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? அதுல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த பேஜ்ல குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரைட்டிங் டாஸ்க் 1 உடைய சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து இவங்களே குடுத்திருப்பாங்க. இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. அகாடமிக் டாஸ்க் 1 சாம்பிள் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. கீழ பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ட்ரெய்னிங். ஸோ ஜெனரல் ட்ரெய்னிங்கோட டாஸ்க் 1 வந்து நான் சொன்னேன் இல்லையா? லெட்டர் ரைட்டிங். ஸோ அகாடமிக்ல வந்து டாஸ்க் 1 வந்து உங்களுக்கு எஸ்ஸே எழுதுறது. ஜெனரலோடது வந்து லெட்டர் ரைட்டிங். ஸோ அப்படி லெட்டர் ரைட்டிங்ல எப்படி லெட்டர் எழுதணும்? அதனுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாம் என்னென்னது? அப்படின்றது எல்லாமே வந்து இங்க குடுத்திருப்பாங்க. இதோடைய சாம்பிள் இங்க குடுத்திருப்பாங்க. சாம்பிள் ஆன்சர்ஸ். இங்க தெரியுதுங்களா? ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சாம்பிள் லெட்டர்ஸ். ஸோ ஜெனரல் ட்ரெய்னிங் உடைய டாஸ்க் 1 வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது இதிலேயே தெரிஞ்சிருது. இது வந்து 1. அடுத்தது ரைட்டிங் டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 2ல போனீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஜெனரலா இருந்தாலும் சரி, அகாடமிக்கா இருந்தாலும் சரி, டாஸ்க் 2 வந்து எஸ்ஸே ரைட்டிங் தான். அந்த எஸ்ஸே ரைட்டிங்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நெறைய பேருக்கு பாயிண்ட்ஸ வந்து கம்மி பண்ணிவிடும். இந்த கிராமரிக்கல் எரர் அப்படின்றத தாண்டி ஸ்ட்ரக்சரல் எரர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த கொஹெஷன், கொஹெரன்ஸ் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. அதோட சாம்பிள்ஸும் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரைட்டிங் டாஸ்க்ல வந்து பேண்ட் 7, 8 அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துறலாம். சேம் அதே மாரி தான் இது வந்து ரீடிங் டாஸ்க்கு. ஸோ ரீடிங் டாஸ்க்கும் அதே மாரி தான் இருக்கும். உங்களுக்கு ரீடிங் டாஸ்க்ல ஃபுல்லா போனீங்கன்னா, அவங்களோட டிப்ஸு, ட்ரிக்ஸு அத எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் எல்லாமே வந்து இதே தான். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நான் ஏன் ரொம்ப முக்கியமா ப்ரிசைஸா சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்துட்டு IELTSக்கு வந்து ப்ராப்பரான ட்ரெய்னிங் போக மாட்டேன்றாங்க.
ப்ராப்பராக ஒரு மாதமோ 1.5 மாதமோ போய் ஒரு சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. மேபி அது அவங்களோட டைமிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபண்ட் இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐஎல்ஸ் எக்ஸாம் அப்படின்றது கிட்டத்தட்ட ரூ. 15,000 செலவாகுங்க. ஆல்மோஸ்ட் 15,000 நீங்கள் ஃபீஸ் கட்டி எழுத போகிறீங்க. ஒரு அட்டெம்ப்ட் எழுதி நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கோர் வரல அப்படின்னா கட்டின பணம் வேஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் ஒரு 15,000 செலவு பண்ணி எழுதணும். ஸோ இப்படி 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட், ஏன்னா ஐஎல்ஸ்ல வந்து அரியர்ஸும் கிடையாது, அட்டெம்ப்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 அட்டெம்ப்ட் கூட எழுதலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கு நீங்கள் 15,000 செலவு பண்ணணுன்றது தான் ஃபேக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஒரு ரூ. 6,000 8,000 10,000 செலவு பண்ணி ஒரு மாசமோ 2 மாசமோ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துட்டு போய் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு டைமும் மிச்சப்படுத்தும், பணத்தையும் மிச்சப்படுத்தும். ஒருவேளை ட்ரைனிங்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னன்னா செல்ஃப் ஸ்டடி தான். அப்படி செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய செல்ஃப் ஸ்டடி கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு யாரும் சொல்லுவாங்க? ஸோ நீங்க வந்து நீங்களே லெட்டர் எழுதிக்குவீங்க, அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணிப்பீங்க, நீங்களே சரின்னு போட்டுப்பீங்க, நீங்களே தப்புன்னு போட்டுப்பீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை தரும்? ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் வெப்சைட் தான் அந்த IELTS Advantage.com. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரொம்ப பொறுமையாக செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். சப்போஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நினைச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்கள யாருக்காவது தேவைப்படுறவங்க இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கனடா சம்மந்தமாக ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவுன்சிலிங்கும் ப்ளஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்துட்டு நான் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைலில் நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.